வணக்கம் மக்களே, வெல்கம் டு சரவணன் டாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, யூஎஸ் இஸ்ரேல் வெர்சஸ் ஈரானோட போரை பற்றி தான் பேச போகிறோம். இன்னைக்கு இந்த வேர்ல்டு ஸ்டேஜ் ரொம்ப சீரியஸான சுச்சுவேஷன் நோக்கி போயிட்டு இருக்க மேஜர் அண்ட் மெயின் முக்கியமான ரீசன் என்னன்னா, யூஎஸ் இஸ்ரேல் வெர்சஸ் ஈரானோட போர் தான். இது என்னதான் சின்னதாக ஒரு போராக ஆரம்பித்தாலும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி மிசைல் அட்டாக்ஸ், மிலிட்ரி அட்டாக்ஸ், அப்புறம் சீரூட்டை பிளாக் பண்ணுறது, நிறைய சிவிலியன்ஸ் பாதிக்கப்படுறது அப்படின்னு ரொம்ப பெருசாக ஆகிட்டே போயிட்டுருக்கு. இது என்னதான் பயத்தை உருவாக்குனாலும் இது எங்கே வேர்ல்டு வார் 3 வந்துடுமோன்ற மிகப்பெரிய அச்சத்தையும் உருவாக்குது. அப்புறம் இந்த போர் நடக்கிறதுக்கான மேஜர் முக்கியமான 3 ரீசனை நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஒன்று பாலிடிக்ஸ், இன்னொன்று பவர், அப்புறம் அங்கே இருக்கிற ஆயில் ரிசோர்ஸஸ். மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் இருக்க ஆயில் ரிசோர்ஸஸ் வேர்ல்டு எக்கனாமிக்கு ரொம்பவே கான்ட்ரிபியூட் பண்ணுது. இப்போ யூஎஸ் இஸ்ரேலும் சரி, ஈரானும் சரி, யார் இந்த ஆயிலை கண்ட்ரோல் பண்ண போறாங்கன்றது தான் இந்த போரே நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த 2 கண்ட்ரிக்குள்ள போர் நடக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா இப்போ இந்த 2 கண்ட்ரிக்கு பின்னாடி, யூஎஸ் இஸ்ரேல் கண்ட்ரிக்கு பின்னாடி ரொம்ப பெரிய ஸ்ட்ராங் நேஷன்ஸ் சைலண்டாக சப்போர்ட் பண்ணிருக்கு. அதே மாதிரி ஈரானுக்கு பின்னாடி இருந்து சைலண்டாக ரொம்ப ஸ்ட்ராங் குரூப்ஸ் சப்போர்ட் பண்ணிருக்கு. இப்போ இதுதான் இந்த பயத்தை உண்டாக்குது. இது எங்க வேர்ல்டு வார் 3 போய் முடியுமோ அப்படின்ட்டு. அப்புறம் இந்த வாருக்கான இன்னொரு முக்கியமான ரீசன், அதுதான் ரொம்ப முக்கியமான ரீசனாகவும் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீசன், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னா இது ஒரு பிளேஸ், இது ஒரு சீ ரூட். இது எங்க இருக்குன்னா ஈரான் இஸ்ரேல் பக்கத்தில். இப்போ இந்த ரூட் வழியாக தான் வேர்ல்டுக்கு சப்ளை ஆகிற ரஃபா 20% ஆயில் இந்த ரூட் வழியாக தான் போகுது வேர்ல்டுக்கே. இன்கேஸ் இப்போ யூஎஸ் இஸ்ரேல் இல்லை ஈரானோ யாரோ ஒருத்தர் இந்த போர்ல வின் பண்ணிட்டு, நான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை பிளாக் பண்றேன்பா, நான் எந்த ஷிப்பையும் வெளியே விட மாட்டேன் அப்படின்னா, அடுத்த நாள் வேர்ல்டோட எக்கானமியே ஷேக் ஆகும். எப்படின்னு பாக்குறீங்களா? ஒன்று, பெட்ரோல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், சிஎன்ஜி எல்பிஜியோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், பொருள் தட்டுப்பாடுகள் உருவாகும், அப்புறம் ஃபுட்டோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் ஆயில் ரிசோர்ஸ் இப்போ ஈரான், இஸ்ரேல், யூஎஸ் இவங்க எல்லாரும் நோக்கம் மிடில் ஈஸ்டை கேப்சர் பண்ணுறதுன்னா அதுக்குள்ள இருக்கிற இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை கேப்சர் பண்ணுறதுன்னு தான். இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை கேப்சர் பண்ணால் வேர்ல்டோட எக்கானமியை அவங்க நினைச்சா ஷேக் பண்ண முடியும். இப்போ இந்த வார் எங்கேயோ நடக்குது, யூஎஸும் இஸ்ரேலும் ஈரானை அடிச்சுக்கிறாங்க. அதனால நம்மளுக்கு என்ன வருது? யூஎஸும் இஸ்ரேலுக்கும் பொருட்சேதம் ஆகலாம், இல்லையா மனித உயிர்கள் பிரியலாம், சிவிலியன்ஸ் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அது பிசிக்கலா எல்லாருக்கும் தெரியுது. ஆனா இந்த போர்னால சைலண்டா வேர்ல்டே அஃபெக்ட் ஆகுது. அதுக்கான மிக முக்கியமான எடுத்துக்காட்டு தான் இப்போ ரீசெண்டா இந்தியாவில் போயிட்டு இருக்க இந்த எல்பிஜி ஷார்டேஜ். ஸோ அது எங்கேயோ நடக்கிற பிரச்சனை தானே, நமக்கு என்னன்னு இருந்தா அது நம்மளையும் சைலண்டா பாதிச்சுட்டு தான் இருக்கு. ஸோ இந்த போர் சீக்கிரமா முடிவுக்கு வரணும்னு எல்லாரும் வேண்டிப்போம். அடுத்த வீடியோல இந்த போர்னால யாரெல்லாம் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இதே மாதிரி சூடான நியூஸை சுருக்கமாக தெரிஞ்சுக்கணுமா, மறக்காம சரவணன் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென், சைனிங் ஆஃப், இட்ஸ் சரவணன்.